தையிட்டு பாதைக்கல்ல பாதையல்ல நாங்க தையிட்டு விகாரை உடைச்சிட்டாங்களா அதை விட்டுட்டீங்களானே கேட்டேன். அவங்க வந்து அளக்கல, நீங்க அளக்கவும் முடியல, கொஞ்சம் அளக்கவும் முடியல. அளக்க விட்டு இருந்தாலாவது கொஞ்சத்தை வழியால் எடுத்துக்கலாமல்ல நாங்கள். சரி சரி, அந்த பிரஜாசக்தி உறுப்பினர்கள் கைத்தட்ட இல்லையோ? சரியா, பிரஜாசக்தி கைத்தட்ட இல்லையோ? வெள்ளத்துல மயிர் அந்த அந்த பிங்க் ஷர்ட் எல்லாம் அம்மா கைத்தட்ட. என்பிபி 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 கைத்தட்ட இல்ல இல்ல, இங்க அப்படி ஒரு என்பிபி இல்ல. இங்க என்னடா இல்ல மூணு என்பிபி என்பிபி கைத்தட்டுங்களேன். சரி சரி, கைத்தட்டுங்களேன், எழும்பி கைத்தட்டுங்களேன். நான் கேட்டேன் என்னன்னா கொண்டு வந்ததுக்கு தானே எழும்பி கைத்தட்டுங்க. அது பாதைக்கல்ல, உங்களோட பாதைக்கு கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க. காலங்காலமா இப்படித்தான் தையடியை விடுறேன் 10 வருஷம் செய்வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கோயில ஓடுவாங்க. நீங்க இருந்து பாருங்க, தையடி காரணத்தை நிம்மதியாவே வாழ விட இல்லாண்டா இந்த சைக்கிள் தான், டயர் இல்லாத சைக்கிள் தான், வேற ஒன்று. இந்த சனத்தை இல்லத்துக்கிறது ஐயோ ஆமிகாரம் வந்து அடிச்சிருவானேன்றதுக்காண்டி. ஆனா இது அப்படி இல்ல, மூன்று பெரும்பான்மை கிடைச்ச அரசாங்கத்துக்கு வந்து இந்த 7 பேர் மட்டும் ஆயிருக்கு. நேரம் நடக்கிற விஷயம் இவங்க ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். ஐயா அம்மா அதை நீங்க செய்வோம். நீங்கள் எல்லாரும் மாட்டுக்கிறது அவங்களே வேலை இவங்களே வேலையை கையடிய குழப்பினாங்க. கதைச்சு விடுறம் வெளியால அளக்கிறதுக்கு ரெடியாண்டதை போய் நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன். கையோட்டு விஹார கையோட்ட வந்து காணிகள், தனியார்ட காணிகள் எல்லாத்தையும் பறிச்சு விஹாரை வந்து கட்டி போட்டு இப்ப நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்றீங்க. நீங்க நான் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசவும் கூட நீங்கள் எழும்பி சொன்னீங்க வந்து அந்த காணிகள் எல்லாமே வந்து மக்களுக்கு கொடுக்கப்படும். சரிதானே? அப்ப கொடுக்கப்படுற ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த உரிமையாளரை வந்து நீங்கள் கேட்கிறீங்க வந்து காணியை அளக்கிறதுக்கு வர சொல்லி. சரிதானே? அப்ப அந்த உரிமையாளர் போய் உங்களிடம் வந்து கேட்கினோம், உங்களிடம் இருந்தா நிர்வாகத்தில் இருக்கிற ஆட்களிடம் வந்து கேட்கினோம், எங்களுடைய காணியை எங்களுக்கு நாங்கள் திரும்பி எடுக்கிறதுக்கு விருப்பம். வேற இருக்க முடியாது, அவைக்கு தானே கூட விருப்பம். அவே கேட்கினோம், என்னடா அவைக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவன் காணி தான் பறிக்கப்பட்டிருக்கு, அவன் காணியில தான் ஒரு யாரை கட்டப்பட்டிருக்கு. அப்படி இருக்க அவை கேட்கினோம் வந்து நீங்கள் இந்த காணியை அளக்கிறது வந்து எங்களுக்கு திருப்பி வழங்குறதுக்கு தான் வந்து நீங்கள் எழுத்து மூலமாக ஒபிஷியலா வந்து எங்களுக்கு சொல்லுங்க. சொல்ற இடத்துல வந்து நாங்கள் காணியை வந்து நாங்கள் அளக்கிறதுக்கு விடுவோம். அப்பங்க சொல்றேன், அவன் பக்கத்துல வந்து ஒரு நியாயம் இருக்குத்தானே. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் எல்லாரும் வந்து ஏமாற்றப்பட்டு நாமல் ராஜபக்சோட மஹிந்த ராஜபக்சன் வந்து விரும்புற ஆக்களுக்கு வந்து இதெல்லாம் மஹிந்த ராஜபக்ச தான் ஜனாதிபதியாக வரணும், நான் சிங்களவனாக பிறந்தால் வந்து நான் உங்களை தான் கட்டிப்பிடிப்பேன் என்று சொல்றாங்க. கொஞ்சிறதும் குந்துறதும் அதெல்லாம் வந்து ஜோக் தான். இப்ப நான் உங்கள்கிட்ட வந்து கேட்கிறேன், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இப்பதான் இருந்தது. அப்ப ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து உங்களிடம் வந்து கேட்கினோம், சரி ஒரு பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் என்ற வகையிலே தயவு செய்து வந்து நீங்கள் வந்து எங்களுக்கு எழுத்து மூலமாக வந்து கொடுங்க. அதாவது நாங்கள் உங்களோட காணியை திரும்பி உங்களுக்கு வழங்குறதுக்கு தான் அளக்கிறோம். சரி, ஏன்னா அளக்கிறதுக்கு 2 நோக்கங்கள் இருக்கலாம். காணியை அளந்து தான் நீங்கள் சுதந்திரிக்கிற தேவை.
சரிதானே? அதே நேரம் வந்து நீங்கள் வந்து காணியை திருப்பி மக்களுக்கு தான் கொடுக்க போறீங்கன்னா அவங்க சுயமா வந்து நீங்க கொடுத்திருக்கலாமே. நாளைக்கு அரசு அதிகாரி இருக்கேங்க ஓமே இல்லையோ? ஏனென்றால் நீங்க போட்டி கொடுத்திருக்கீங்க டாக்டர். அதே வந்து குழப்பினது நாங்கள் என்றும் சரிதானே? இல்ல பேரை சொல்ல மாட்டீங்க தானே? பேரை சொன்னா வந்து நாங்கள் உங்களை பேரை சொல்லி வந்து நாங்களும் உங்களை பற்றி கதைப்போம் சரிதானே? அப்படிங்க பேரை சொல்ல மாட்டீங்க. ஏதோ ஒரு அரசியல் கட்சி பின்னுக்கு நிக்குது. இப்ப நான் சரி ஒரு அரசியல் கட்சி பின்னுக்கு நிக்குதுன்னு சொல்லுவோமே. நாங்கள் தான் இருக்கிறோம், நாங்கள் தான் சொன்னாங்க. அப்படி சொல்லுங்க. எழுத்துல வந்து நீங்கள் எழுத்துல வந்து உங்களுக்குத்தான் இந்த காணி திரும்பி வழங்குறதுக்கு அளக்கப்படுறதை வந்து உறுதிப்படுத்தாமல் வந்து நீங்கள் அளக்க விடாதீங்க. ஏனென்றால் எல்லாத்தையும் உங்களோட சம்மதத்தை கொடுக்காதீங்க. ஏனென்றால் கொடுத்ததென்றால் அதுக்கு தெளிவாக வந்து சொல்லாமல் கொடுத்ததென்றால் வந்து அது சுயீகரிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்படலாம். சட்டம் தெரிஞ்சவன் என்ற வகையில வந்து நாங்கள் அப்படித்தான் சொல்லணும் அப்படிங்க சொல்றேன். இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில, இந்த மண்ணை சார்ந்தவர் என்ற வகையில இந்த மக்களுக்கு திருப்பி நீங்க சொல்றீங்க வந்து இந்த மக்களுக்கு அந்த காணியை திருப்பி கொடுக்க போறேன்னு சொல்றீங்க. ஏன் உங்களுக்கு அந்த நிர்வாகத்தை கொண்டு டிஎஸ் உங்கள்கிட்ட தான் கேட்கிறோம், ஏன் அந்த கடிதத்தை வந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கலாம்? இப்ப டிஎஸ் சொல்லி பிரயோசனம் இல்லை. டிஎஸ் வந்து மத்திய அரசாங்கத்தால தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுக்கணும். அவருக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்கப்படுது இல்லை சரிதானே? அவர்கிட்ட வந்து நாங்கள் கத்தி கொடுறது பிரயோசனம் இல்லை. அப்ப ஏன் நீங்கள் கவர்மெண்டாக அந்த டிஎஸ்க்கு வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க இயலாது? ஒவ்வொரு காணி உரிமையாளருக்கும் வந்து உங்களுக்கு திருப்பி வழங்குறதுக்கு தான் நாங்கள் அழைக்கிறோம் சொன்னா நாங்கள் வந்து அவங்களை கொண்டு அழைக்க பண்ணுவோம். நீங்கள் அதை செய்யலாம் டாக்டர். அதை செய்யாமல் இப்ப நான் உங்களுக்கு ஏன் இதை இன்றைக்கு சொல்றேன்டா அதை செய்யாமல் தயவு செய்து கட்சி பின்னால நிக்குது குழப்பது என்ற கதையில வந்து நீங்கள் இந்த ஒரு சில நிமிஷங்கள் கதைக்கிற மாதிரி நீங்க கதைக்க கூடாது. அப்படிதான் சொல்றேன். ஐயா என்ன பிரச்சனை இல்ல இந்த விசாரணை விட்டு நீங்கள் தான் இறமடிச்சாலாம் படிச்சவங்க 2 நிமிஷம் சரிதானே? என்னண்டா இந்த பிரச்சனை என்னண்டா தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிடல்ல போய் வந்து கணக்கு கதைக்கிறேன். தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிடல்ல சொந்த தாய் பாதிக்கப்பட்டு தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிடல்ல இருக்க ஒரு நாள் கூட பார்க்க போகிறேன். இதே சொல்லிக்கொண்டே அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய தெல்லிப்பள்ளியை பற்றி பெரிய லெவல்ல வந்து கலைக்கிறாங்க. நான் தெல்லிப்பள்ளியில படித்தாள், நான் தெல்லிப்பள்ளியில டாக்டரா வேலை செய்தாள் சரிதானே? தெல்லிப்பள்ளியில எனக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். என்ன பிரச்சனைடா நாங்க தையீடு விஷயத்துக்கு வருவோம். இப்ப சொல்றேன் ஒரு நிமிஷம், இப்ப சொல்றேன் ஞாபகப்படுத்துங்க. அந்த விகாரையை உடைச்சு கொடுக்குறன்றது இந்த அரசாங்கம் வந்தாலும் நடக்காது. அந்த விகாரையில் இருக்கிற ஒரு சொட்டு இடத்தை மிச்சப்படுத்தி கொண்டு சுத்தி இருக்கிற காணியை கொடுத்து அந்த விகாரைக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கறது தான் யதார்த்தமான கதை. அதை யாராவது சொல்லுங்க, விகாரை உடைக்கிறது புல்டோசர் போட்டு உடைக்கப்படி வாங்கலாண்டு? இல்ல நீ கொஞ்சம் எல்லாரும் கதை கேட்க என்ன கதைக்கப்படுங்க. யதார்த்தமா நான் சொல்றேன், அந்த விகாரை இருக்கிற சொட்டு இடத்தை மட்டும் மிச்சம் பிடிச்ச மிச்சம் முழு காணியும் விட்டு அந்த காணிக்காரருக்குரிய கம்பன்சேஷன் கொடுக்கிறதுக்கு சகல பேரும் மூவ்மெண்ட் வந்தது. மல்வத் அஸ்கரிய பீடம் மூவ்மெண்ட் வந்தது, ஜனாதிபதி மூவ்மெண்ட் வந்தவ, எல்லாரும் மூவ்மெண்ட் வந்தவ. கடைசியா இப்போ டெய்லி போய் குளர்றதா யாருக்கு பைத்தியம்? எனக்கா வேணுக்கா பைத்தியம்? ஒவ்வொரு போயாண்டும் யாருக்கு விசாரிடுறது? எனக்காக ஒண்ணு இருக்கா? ஒவ்வொரு போயாண்டும் யாருக்கு விசாரிடுறாங்க? போயாண்டு நான் நிம்மதியா தண்ணி அடிச்சு போட்டு படுக்கிறேன். ஆனா இந்த விசாரணைகள் தான் போயாண்டு அங்க போய் இருக்கிறவன யாருக்கு பைத்தியம்? பைத்தியம் நான் நினைக்கிறேன். நீங்கள் 2 பக்கம் சரி, என்பிபியும் எஸ்எல்பிபியும் 2 பக்கம் கைத்தட்டு இல்ல. 2 பக்கத்துல இருந்து நான் நினைக்கிறேன் சம்பளம் எடுக்கிற போல திறமான வேலை. சரி சரி ரைட். அண்ணே நீங்க டெய்லி போய் 300 விசாரங்கள் அதுல இருந்து கத்தினா அவங்க பாய விட மாட்டாங்க. 300 பைத்தியக்காரங்க நம்ம பிள்ளைல ஆஸ்திரேலியாவில் கொஞ்சம் நிப்பாடு, அப்ப கொஞ்சம் நிப்பாடு. அங்க போய் ஒரு விஷயத்தை கதைச்சு முடிக்கணும், டீசென்ட் இருக்கணும். நீங்க டெய்லி போய் அதுல 2 விசாரங்கள் மாதிரி கத்தினா விடுவாங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இந்த போராட்டங்களை வந்து இந்த மக்களோட சேர்ந்து செய்யறோம். நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
இந்த போராட்டங்களை வந்து மக்களோட சேர்ந்து செய்யலாம். திருப்பி ஒரு சரிண்ணே? அது மருந்து போட்டாங்க வந்து குளிச்சு கொண்டாந்து அப்ப நாங்கள் அந்த மருந்தை பற்றித்தான் கதைக்க வேண்டியிருக்கு. அப்ப இந்த மக்கள் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் வந்து காணியை தங்களுக்கு திருப்பி எடுக்கிறாங்க. மக்கள் போடுறாரு, நாங்கள் வந்து அவர்களோட வந்து சேர்ந்து போராடுறோம். ஒரு 5 பேர் நாங்கள் ஒரு 5 பேர் சேர்ந்து போராடுறோம் சொல்லுவோம். சரி, நாங்கள் ஒரு 5 நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன்ப்பா, நாங்கள் ஒரு 5 பேர் போராடுறோம். இப்ப எது கூட எங்களுக்கு ஒரு வெற்றி? தொடர்ந்தும் போராடி கொண்டு இருக்கிறதா, இல்லாட்டி அந்த காணி உண்மையில வந்து அந்த மக்களுக்கு திருப்பி வழங்கப்படுறதா? எது வெற்றி? தொடர்ந்து போராடி கொண்டு அறிவு இருக்கண்டா மனசு பிள்ளைங்க ஆஸ்திரேலியாவுல போட தேவையில்லை. மூளை கொஞ்சம் போட மறக்கிற ஆட்களுக்கு இல்லாமல் அந்த காணி வந்து அந்த மக்களுக்கு அந்த போராட்டத்தை வெற்றிக்கு கூட ஒரு அடையாளமா, இல்லாட்டி தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறதா? நான் கேட்கிறேன். அப்ப போட தேவையில்லாத ஒரு சொல்றேன். தயவு செய்து வந்து நீங்கள் இந்த பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு நாளைக்கு டிஎஸ் கொண்டு எழுத்தி கொண்டு எழுதுங்க. இவருக்கு திரும்பி காணிகளை இவன் பேருக்கே திரும்பி கொடுக்கறதுக்காக நாங்கள் அளக்கிறோம். அதுக்கு அனுமதி தர சொல்லி கேளுங்க. அவர்கள் அனைவரும் தாராளமாக கொடுப்பார். அடுத்தது இனி தையிட்டி போதும். அடுத்தது வந்து இல்ல சில வேலைக்கு தான் என்ன கிடைக்கிறேன்னு விளங்கல. பானதராஜ் ஒரு நிமிஷம் சரிதானே? தையிட்டில குளற நிப்பாட்ட சொல்லுங்க. நாங்க மல்வா தஸ்கரி எல்லாம் ஏறி இறங்கி அந்த காணியை விட பண்றோம். நாங்கள ஏறி இறங்கி எல்லாம் ஓமண்டி வர நீங்க கிழிச்சீங்க. நீங்க போய் அதுல போய் 4 பேரோட குளற வேண்டிய அடே உங்களுக்கு அங்க இருக்க சனத்தின் வெளி தெரியாது. உங்களுக்கு அந்த பழைய சைக்கிள ரிம் இல்லாம ஓடணும், அவ்வளவுதான். அந்த பழைய சைக்கிள ரிம் இல்லாம ஓடணும். அடுத்த எலெக்ஷன்ல இல்லாம போவோம். வெயிட் பண்ணி தொடருவோம். சரியா? அடுத்தது வந்து அந்த காணி விட்டு அவங்க சூசைட் பண்ணி செத்துருவாங்கடா. நான் சூரா சொல்றேன். என்ன பேர் அரசு போக்குவரத்து அந்த காணி விடுறாங்களோ அன்றைக்கு சூசைட் பண்ணி செத்துருவீங்க. நீங்க போக்குவரத்து நீங்க ஒரு வாரம் போக இல்லங்கடா. நாங்க விட பண்றோம். மினி பஸ் சிடிபிஎல் மினி பஸ் இருக்கு. வேற ஒண்ணுமே இல்ல. ஓ ஏனடா நீங்க என்ன கேட்டீங்க? கோயில உடக்க சொல்லி அங்க போயிருக்க வெள்ளவத்துல இருக்கவன போட்டு அடிக்கடி அடிப்பார். சிடிபிஎல் மொக்கு மாதிரி கேட்டு சொல்லுங்க. பொலிட்டிக்ஸ் சரியாம நீ இங்க குளறி போட்டு பூந்துருவ ஊக்குள்ள. அங்க வெள்ளவத்துல இருக்கவன அடிக்கடி அடிப்பான். உங்களோட உரிமை தெரியும், உங்களோட உரிமை தெரியும் உங்களுக்கு.